சப்ஸ்கிரைபர். இன்றைக்கு நம்ம ஸ்ரீலங்காவை, நம்ம நாட்டை உலுக்கிய பாதுகாப்போட தொடர்புபட்ட ஒரு நியூஸ தான் நம்ம கேட்க போறோம். என்னன்னு பார்த்தோம்னா, இன்றைக்கு கணேமுல்ல சஞ்சீவ என்ற ஒரு பாதாள குழுவின் அரசன் வந்து இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கான். அவன் எப்படி கொல்லப்பட்டிருக்கான்? எதற்காக கொல்லப்பட்டான்? என்றதுக்காக தான் இந்த ஃபுல் வீடியோ. ஸ்கிப் பண்ணாம கொஞ்சம் கேளுங்க. என்னண்டா, அந்த பாதாள குழு அரசன் வந்து ஆயுத கடத்தல், கொலை, கொடூரமான வேலைகள்ல ஈடுபட்டிருக்கான். அவன் எங்க வச்சு பிடிபட்டிருக்கான்டா, சர்வதேச விமான நிலையம், கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையம். அதாவது கட்டுநாயக்க விமான நிலையத்துல சஞ்சீவ வந்து வந்திருக்கான். அந்த சஞ்சீவ காப்பு பிரிவினரால வந்து பிடிபட்டிருக்கான். பிடிபட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ வந்து அவனை கைது செஞ்சிருக்காங்க. கைது செஞ்சு புதுக்கோட்டையில இருக்கிற ஒரு நீதிமன்றத்துப்பட்ட கொண்டு செல்லப்பட்டக்குள்ள தான் அந்த நபருக்கு வந்து துப்பாக்கி சூடு வந்து நடந்திருக்கு. அவங்க எப்படி துப்பாக்கி சூட நடத்திருக்காங்கடா, அந்த துப்பாக்கிய வந்து சட்ட புத்தகத்துக்குள்ள வந்து மறைச்சு ஒரு பெண், ஒரு துணை புரிஞ்சுன்னு சொல்றாங்க. அந்த பெண் இன்னும் கண்டுபிடிக்கப்படல, கண்டுபிடிக்கப்பட்டுருவாங்க. அந்த சுட்ட நபர் கண்டுபிடிக்கப்பட்டாருன்னா அது லாஸ்ட்ல சொல்றேன். அந்த நபர் எங்க வச்சு கண்டுபிடிக்கப்பட்டாரு, யாரால கண்டுபிடிக்கப்பட்டாருன்னு உங்களுக்கு லாஸ்ட்ல சொல்றேன். அந்த நபர் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பெண் வந்து அந்த நபர் துணை புரிஞ்சிருக்காங்க. அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க தான் அந்த கன்னை அந்த புத்தகத்துல வச்சு கொண்டு போயிருக்காங்க. அந்த பெண், அந்த நபர் வந்து பாலாவியில வந்து பிடிபட்டிருக்காரு. பாலாவியில, அதாவது புத்தளத்துல இருக்கிற பாலாவி என்ற ஒரு ரோட்டுல வந்து அதிசொகுசு வேனில வந்து பிடிபட்டிருக்காரு. அவர் முன்னாள் வந்து கமாண்டர் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, நிறைய துப்பாக்கி சூடுகள் நம்ம நாட்டுல வந்து நடந்து கொண்டு வருது. யங்ஸ்டர், உங்களுக்கான நியூஸ் தான் இது. என்னண்டா, ஆயுதம் தூக்குனவனுக்கு ஆயுதம் தல அழிவு. அத மாதிரி தான். பணம் சம்பாதிக்கணும், கெத்து, மாஸ் அப்படின்றதுக்காக இப்படியான கெட்ட விஷயத்துல போகாதீங்க. நல்ல இதுல உங்களோட சிந்தனைய திருப்பி நல்ல விஷயத்துல ஈடுபடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவுல சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன்.